நியூஸ் தமிழ் கழுகு. திமுக கூட தொகுதி பங்கீட்டுக்கு காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே குழு அறிவிச்சாலும் ராகுல் பிரியங்கா கிட்ட தவேக கூட்டணி தொடர்பா இன்னொரு தரப்பு பேசிட்டு இருக்கான். திமுக கிட்ட தொகுதி பங்கீட்டுக்கான காங்கிரஸ் குழு அறிவிக்கப்பட்டிருக்கு. இனி தாவேக்க பக்கம் காங்கிரஸ் போக வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுற நிலையில ஈரோட்டில் நடந்த ஒரு கல்யாணத்துல தாவேக்கவுக்கு காங்கிரஸோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டிருக்கு. கடந்த வாரம் ஈரோட்டில் நடந்த ஒரு திருமணத்துல முதல்வர் உட்பட பல விஐபிகள் கலந்துகிட்டாங்க. கட்சிகளை தாண்டி பல முக்கிய பிரபலங்கள் கலந்துகிட்ட அந்த திருமணத்துக்கு போனப்ப கரூர் எம்பி ஜோதிமணியும் தாவேக்கவோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜும் ரொம்ப நேரமா அரசியல் பேசினதா சொல்றாங்க. விஜய் ஒன்னும் காங்கிரசுக்கு புதியவர் இல்லைன்னு ஏற்கனவே கருத்து சொல்லி இருந்த ஜோதிமணி இன்னும் கூட தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க ராகுல் கிட்டையும் பிரியங்கா கிட்டையும் விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல செய்தி சொல்றோம்னு அருண்ராஜ் கிட்ட பேசியிருக்காராம். இன்னொரு பக்கம் திருநாவுக்கரசர் மூலமா செங்கோட்டையனும் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகளை பத்தி பேசுறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக கூட பேச தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவிக்க, இன்னொரு பக்கம் கேரளா புதுச்சேரியை மனசுல வச்சுக்கிட்டு ராகுல் பிரியங்கா மூலமா இன்னொரு தரப்பு விஜய கூட்டணிக்கு கொண்டு வர்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான்.